அம்மா, செலவு எல்லாம் இதுல தானே எழுதி வச்சிருக்கீங்க? ஆமா கார்த்திக், எல்லாமே எழுதி வச்சிட்டேன். பாத்துட்டியா என்ன? அம்மா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் மிஸ் ஆகுதே. என்ன கார்த்திக் சொல்ற? 10,000 ரூபாய் மிஸ் ஆகுதா? அப்படியெல்லாம் இருக்காத. எல்லாமே ஒண்ணு விடாம எழுதிதானடா வச்சிருக்கேன். அது எப்படி மிஸ் ஆகும்? செலவெல்லாம் கரெக்டா போட்டு பாத்தியா? எல்லாமே நீங்க எழுதுனது எல்லாமே தாம்மா போட்டு பார்த்துருக்கேன். 10,000 ரூபாய் மிஸ் ஆகுது. அது எப்படி மிஸ் ஆகும்? மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. உண்மையிலே 10,000 ரூபாய் மிஸ் தாம்மா ஆகுது. ஏதாவது செலவு ஏதாவது பண்ணிருக்கீங்களா எழுதாம? சாச்சா, நான் அப்படி பண்ணவே மாட்டேன் கார்த்திக். எல்லாத்தையும் எழுதி தான் வைப்பேன். அப்ப ஏன் 10,000 ரூபாய் மிஸ் ஆகுதுன்னு தெரியலையே. ஒருவேளை நீ ஏதாவது என்கிட்ட வாங்கினியா? இல்லையே, நீ வாங்கினாலும் நான் எழுதி தானே வைப்பேன். எப்படிடா மிஸ் ஆகும்? அப்படி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையா? இத்தனை வருஷமா கணக்கு எழுதிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி கூட இப்படியே நடந்ததே இல்லையே. பவித்ராக்கு ஏதாவது காசு கொடுத்தியா? பவித்ராவுக்கு நான் காசு கொடுக்கலையே. பவித்ராட்ட காசு எதுவும் நான் கொடுக்கலையே. அவகிட்ட காசு கொடுத்தாலும் நான் எழுதி தானடா வச்சிருப்பேன். எதுவுமே எழுதலன்னு கேள்வி, அவகிட்ட எப்படி காசு கொடுத்துருப்பேன்? அப்போ எப்படி மிஸ் ஆகுது? சரி, 10,000 ரூபாய் தானே, விடுங்க. அது எப்படிடா விட முடியும்? 10,000 ரூபாய் என்ன கீழே கிடக்குது? அதெல்லாம் விட முடியாது. இரு பவித்ரா. ஏய் பவித்ரா, பவித்ரா. அம்மா, அவளை எதுக்கு கூப்பிடுறீங்க? அவளை கூப்பிட்டு கணக்கு கேட்டா அவ என்ன நினைப்பா? இதுல என்னடா இருக்கு? பாதி நேரம் கீயை அவகிட்ட தான் கொடுத்துட்டு போவேன் வெளியே போகையில. அப்போ அவ ஏதாவது எடுத்து செலவு பண்ணாடா என்னான்ட்டு கேட்கணும்ல. அதை எப்படி கேட்காம விட முடியும்? காசு குறையுதுங்கிற, கேட்காம விட முடியுமா? அதுக்கு இல்லம்மா. நீ சும்மா இரு, அவ வரட்டும். கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? என்னம்மா, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏன் பவித்ரா, கபோர்டு சாவியே உன்கிட்ட தான் பாதி நாள் கொடுத்துட்டு போவேன். அதுல ஏதாவது காசு ஏதாவது நீ எடுத்தியா எப்படி? ஐயோ, அம்மா என்ன டக்குன்னு என்கிட்ட இப்படி கேட்குறாங்க? நேத்தானே பூமாரி அன்னைக்கு போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்தேன். ஐயோ, அந்த விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? அதான் அம்மா கேட்காங்க போல என்கிட்ட. சரியா போச்சு, தெரியாம தானே எடுத்தேன். எங்க இருந்து அவங்க பார்த்தாங்கன்னு தெரியலையே. எப்படி பார்த்துருப்பாங்க? நான் எடுத்த விஷயம் யாருக்குமே தெரியாது. வீட்டில் யாரும் இல்லாதப்ப தான் எடுத்தேன். என்ன பவித்ரா, நீ ஏதாவது காசு எடுத்தியா? அண்ணா, அது வந்து காசு. என்னாச்சு? திருப்பியும் ஏதாவது ஊதாரித்தனம் பண்றதுக்கு காசு எடுத்து செலவு பண்ணிட்டியா? ஏன் டூர் போகையில தந்த காசு காணாதா? இல்ல யாருக்காச்சும் கொண்டு போய் கொடுத்தியா? சரியா போச்சு, அன்னைக்கு கொடுத்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இவங்க ரெண்டு பேரும் என்னை போட்டு இப்படி டார்கெட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பேசாம நம்ம வாயை வச்சு உண்மையை சொல்லிடுவோம். எதுக்கு தேவையில்லாம வம்புல மாட்டுறதுக்கு. ஆமாண்ணா, எடுத்தேன் தான். 10,000 ரூபாய் நான் தான் எடுத்தேன். ஆனா ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் எடுத்தேன். அன்னிக்காக கொடுக்க தான் எடுத்தேன். ஏய், என்னடி சொல்ற? அன்னைக்கு கொடுக்க எடுத்தியா? அவதான் எப்பவும் போயிட்டாள்ல, அவளை கொடுக்கறதுக்காண்டி எதுக்கடி எடுத்த? அந்த சக்தி இன்னும் உன் தொடர்புல தான் இருக்காளா? ஐயோ அம்மா. என்னது, சக்தி உன்கிட்ட ஏதாவது காசு கட்டாளா? ஏன் அவளுக்கு ஏதாவது முடியலையா? இல்லண்ணா. அம்மா விடுங்க, அவ ஏதாவது காசு கட்டிருப்பான்னு நினைக்க. அதான் நம்ம பவித்ரா இப்படி எடுத்து கொடுத்துருக்கா. பாவம், ஏதாவது கஷ்டப்படுறாளோ என்னமோ, அதனாலதான் காசு கட்டிருப்பான்னு நினைக்க. லவ் பண்ண பையனோட கல்யாணம் ஆயிடுச்சா என்னன்னு கூட தெரியலையே. சும்மா இருடா கார்த்திக், உன்னை வேணான்னு போனவருக்கு காசு அள்ளி கொடுக்கணுமா இந்த வீட்டு காசை? அம்மா, சாதாரண விஷயம், 10,000 ரூபாய் தானே, விடுங்க. அம்மா அண்ணா, கோவப்படாதீங்க. நான் ஒன்றும் காசை சக்திக்காக கொண்டு போய் கொடுக்கல. பூமாரி என்னோட படிப்பு விஷயத்துக்காக தான் கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க 2 நாளாவே காலேஜ் ஃபீஸ் கட்டலன்னு வெளியே நின்றுருக்காங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி அந்த காலேஜில் படிக்கவே ஜூனியர் தான். அவள் தான் என்கிட்ட வந்து சொன்னா. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் அந்த காசை கொண்டு அவங்க கிட்ட கொடுத்தேன். என்னது, பூமாரி கொண்டு கொடுத்தியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? என்னடி சொல்ற? பூமாரி கொண்டு போய் கொடுத்தியா? அவ கையிலே கொண்டு போய் கொடுத்த? இல்லம்மா, கையிலலாம் கொண்டு போய் கொடுக்கல. அந்த மேம் கிட்ட சொல்லி நானே கட்டிட்டேன் காசை. அவங்களுக்கு இந்த விஷயம் இப்போ தெரிஞ்சிருக்குமா என்னங்கிறதே எனக்கு டவுட்டு தான். யாரோ கட்டினாங்க, அந்த லெவல்ல தான் இருக்கும். அது எப்படி தெரியாம இருக்கும்? அதான் டிவோர்ஸ் கொடுத்தாச்சுல, அப்புறம் எப்படி அந்த வீட்டு காசை யூஸ் பண்ணலாம்? என்னன்னா நீ, அந்த சக்தி உங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போயிருக்கா. அவளுக்கெல்லாம் காசு கொடுக்கறதுக்கு அவ்வளோ இதா பேசுனீங்க. பூமாரி பாவம், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? படிக்கலங்கிறது மட்டும்தானே அவங்களோட தப்பு. அதுக்காக போய் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப பாருங்க, உங்களுக்காண்டி அவங்க படிக்கலாம் போறாங்க. இங்க பாரு பவித்ரா, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க நீ. அதிக பிரசங்கித்தனமா என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஒழுங்கா இருந்துக்கோ சொல்லிட்டேன். அம்மா, இவ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் இப்பவே போய் அவகிட்ட 4 கேள்வி கேட்க தான் போறேன். டேய் விடுடா, 10,000 ரூபாய் தானே. ஏ பவித்ரா, இனிமே இந்த மாதிரி வேலைலாம் பார்க்காத, விடு. இல்லம்மா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபீஸ் கட்டுறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம அண்ணனால தானே அவங்க படிக்கவே போறாங்க. அதனால ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும்னு நான் அந்த காசு அவங்களுக்காக கொண்டு போய் கொடுத்தேன். சரி, பூமாரி காசு கொண்டு கொடுத்தேன். சரி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டினே. அம்மா சொன்னாப்ல, நீங்க அப்படி என்ன பண்ணிருக்க போறீங்க? இல்ல கார்த்திக், சொல்லியிருந்தா நான் உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன்ல. சும்மா நிறுத்துங்கம்மா.
இங்க பாருங்க, பூமாரிக்கு இந்த வீட்ல இருந்து ஒத்த பைசா போக கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரிடா, இனிமே ஒரு காசும் போகாது. நான் இப்பவே போய் அந்த 10,000 ரூபாய் கையோட வாங்கிட்டு வர்றேன். அவளுக்கு எதுக்கு இந்த வீட்டு காசு? திமிரு பிடிச்ச மாதிரி படிக்க போறாள்ல, அவ்வளவு திமிரு இல்ல. சொந்த காசுல வச்சு படிக்கணும். அடுத்தவங்க காசா கிடைச்சது ஈஸியா உழைச்சு வைப்பனா? இவ வந்து நோகாம வந்து எடுத்துட்டு போவாளா? அண்ணா, இப்படி எல்லாம் பேசாத அண்ணிய பத்தி. அவங்க ஒண்ணு என்கிட்ட கேட்கல, நானா தான் கொடுத்தேன். நீனா கொடுத்தனா? அவளுக்கு எங்க போச்சு அறிவு? இன்னுமா தெரியாம இருக்கு? நல்லவனா காசை வந்து தந்திருக்கணும். இன்னும் தராம இருக்கானா? அவளுக்கு அந்த கெட்ட புத்தி இருக்கு. அடுத்தவங்க காசு எதுக்கு அவளுக்கு? சும்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. என்ன அன்னைக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல, உனக்கு என்ன அவ்வளவு திமிரு? சக்தி உனக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போயிருக்கா. அவளுக்கு போய் அவ்வளவு இது பண்ணிட்டு இருக்க. பாவம் அண்ணி, அவங்க படிக்க தானே செய்யறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா என்னவா? சும்மா இரு சரியா? அவளும் அவன் தங்கச்சியும் பேசின பேசுக்கு இதுக்கு மேல கொடுத்துருக்கணும். நான் அவளாலதான் என் வாழ்க்கையை போய் நான் இந்த நிலையில வந்திருக்கேன். படிச்சிருக்கேன்ட்டு போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல பவித்ரா. இனி என்ன கேட்காம ஏதாவது ஒரு பைசா எடுத்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உன்ன. அண்ணா, இப்படியெல்லாம் கோவப்படாத. என்ன அண்ணி ரொம்ப நல்லவங்க. அவங்க உனக்காக தானே படிக்கிறாங்க. பாவம், அவங்களுக்கே தெரியாதோ என்னவோ, அவங்க படிக்காத விஷயத்த உங்ககிட்ட சொல்லாதது. அதனாலதான் அவங்க மறைச்சிருப்பாங்களோ என்னவோ. பாவம், அண்ணி ரொம்ப பாசமானவங்க. என்கிட்டலாம் எவ்வளவு பாசமா நடந்திருக்காங்க தெரியுமா? சக்தி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட பாசமே எனக்கு புரிஞ்சுது. ஆனா நீங்க என்னன்னு பார்த்தோம்னா இப்படி நடந்துக்கிடுறீங்க. பாவம் அண்ணி, அவங்க கிட்ட கொஞ்சம் கருணை காட்டுங்க. அம்மா, இடி பவித்ரா, உனக்கு வேற வேலை இல்ல? பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்க, போடி இங்க இருந்து. இதுக்கு மேல எனக்கு என்னமா? என்னமே செய்யுங்க. சரி விடு கார்த்திக், அவ ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்கா. அவ பேசுறது எதுவும் நீ சீரியஸா எடுத்துக்கிடாதடா. என்னம்மா பேசுறா அவ? பூமாரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா இந்த வீட்ல இருந்துகிட்டு. சரிடா விடு, அவ ஏதோ புத்தி கட்ட மாதிரி பேசிட்டு இருக்கா. விடு விடு. அவளால தானே என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அதை பத்தி இவளுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? கார்த்திக், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதடா. என்னம்மா நீங்க வேற என்ன சொல்ல வர்றீங்க? ஏன் கார்த்திக் இப்படி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, பூமாரி தான் இப்போ படிக்க தானே போறா. நம்ம என்ன நினைச்சோம், படிச்ச பொண்ணு தானே உனக்கு வேணும்னு நினைச்சோம். பேசாம டிவோர்ஸ் எல்லாம் தூர விட்டுட்டு. சரி சரி, உனக்கு வேணான்னா விட்டுரு. நான் ஒன்றும் பெருசுப்படுத்தலை சரியா? பிரச்சனையை அப்படியே விட்டுடலாம். இனி அவளை நான் நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறேன். காசு எதுவும் எடுக்க மாட்டா இனி என்கிட்ட சொல்லாம, சரியா? இல்ல அந்த 10,000 ரூபாய் எனக்கு கிடைச்சாகணும். நான் இப்பவே போறேன். அவ எப்படி என்கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்கலாம்? அன்னைக்கு அவ தங்கச்சி பேசின பேச்சுக்கு என்கிட்ட இருந்து ஒரு பைசா அவ வாங்கியிருக்க கூடாது. இன்னும் எவ்வளவு காசு இந்த வீட்ல இருந்து போயிருக்கோ யார் கண்டா? இந்த மாசம் 10,000 ரூபாய் ஆம்டிச்சு, போன மாசம் வேற ஏதாவது ஆம்டிக்கும். டேய், அந்த பொண்ணுங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா நீ நினைக்கிற மாதிரி. அவங்க அடுத்தவங்க காசுலலாம் அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, புரியுதா? பாவம், அந்த 2வது பொண்ணு உழைச்சி தான் எல்லாத்தையும் பார்த்துக்கடுறா. நீ ஏன்டா அவளை போய் தப்பா நினைக்கிற? சரி விடு, மலர் உனக்கு பிடிக்கல, என்ன பண்றது? அம்மா, அவளை எனக்கு பிடிச்சு என்ன ஆக போகுது, பிடிக்காம என்ன ஆக போகுது? அவளுக்கு இருந்தாலும் திமிரு இவ்வளவு இருக்க கூடாது. அன்னைக்கு நான் நடுவுல ரோட்ல வச்சு என்ன பார்த்து எவ்வளவு கண்ணாடி கட்டுறா தெரியுமா? சரிடா விடு. இல்ல அதெல்லாம் எனக்கு மறக்கவே செய்யாது இனிமே. சரி விடு. அப்ப எனக்கு கேட்ட கிளம்பிக்கு 2 கிளம்பியா இன்னைக்கு நான் அவளை பார்த்து கேட்கணும். இப்பவே அவ வீட்டுக்கு கிளம்புங்க. கார்த்திக், கார்த்திக், ஐயோ இவ வேற யாரா இப்படி பண்றானோ தெரியலையா? இல்ல பவித்ரா அடிக்கணும்.